ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 19 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தை கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் வந்து இருக்குதுங்க, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. கொஞ்சம் இப்போ பரவாயில்லாம இருக்குங்க த்ரோட் அது, ஆனா முழுசா வந்து சரியாகல. அண்ட் மெடிசன் வந்து எடுத்துட்டு தான் இருக்கேன். அதனால கூட பிளைட் வந்து பிளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம், அது எல்லாமே இருக்கும். ஸோ தலையெல்லாம் வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னங்க பண்றதுன்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days தான் இருக்குது இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு. பார்க்கலாம் எவ்வளவு குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம். நீங்க எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? அதுதான். சரி வாங்க. டின்னருக்கு வெயிட் லாஸ் இருக்கிற டைத்துல டின்னருக்கு வந்து பிரெட் ஆம்லெட் வந்து எடுத்துக்கலாமா, அது கூட ஒரு வெள்ளரிக்காய் வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அளவா எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். எப்பவுமே டிஃபன் ஐட்டம், லஞ்ச் ஐட்டம் எதுனாலும் நம்ம வந்து இந்த ஐட்டம் தான் இது சாப்பிடணும், ஹெல்தியா சாப்பிடறத அளவா சாப்பிடணும், அதுதான் சரிங்களா? மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம், நைட்டு டின்னரோ இல்ல காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது அது அளவா எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், சரிங்களா? என்ன மார்க்கெட் நீங்க நேற்று போனது ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அது வெனஸ்டே மார்க்கெட்டுங்க. டெல்லியில வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த மார்க்கெட் வந்து இருக்கும், ஒவ்வொரு கிழமைகள்ல வந்து இருக்கும். இப்ப நமக்கு நம்ம பக்கத்துல வந்து சண்டே மார்க்கெட்டும் இருக்கு, வெனஸ்டே மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ அங்க எல்லா பொருட்களுமே வீட்டு உபயோக பொருட்கள்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து, அதான் சொல்ல A to Z அங்க வந்து இருக்கும். ரீசனபிளா இருக்கும், அதுக்கு ஏத்தாப்புல குவாலிட்டி இருக்கும். ஸோ அது மாதிரிதாங்க. ஸோ எல்லா மனுஷங்களுமே வாங்குற அளவுக்கு அங்க வந்து இருக்கும் அந்த மார்க்கெட்டு. எனக்கு நான் வந்து ஏன் போவேன் அப்படின்னா, வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னொரு விஷயம், அங்க போனா நம்ம ஊர் திருவிழா வைப் மாதிரி இருக்கும். ஸோ அங்க எனக்கு வந்து ஒரு கழகலன் கூட்டமா அந்த கடைகளை பார்த்துக்கிட்டே போவோம்ல, வாங்குறோமோ இல்லையோ அது அந்த ஃபீல், அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நான் இங்க டெல்லி வந்ததுல இருந்து அடிக்கடி போறது. இப்பதான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேங்க, என்னன்னா வேலை கரெக்டா இருக்குது, அதனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நாங்க இருக்கிறது வந்து வசந்த் விகார் இருக்கு இல்லையா, மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலதான் வெனஸ்டே மார்க்கெட்டுங்க, அங்கதான். அப்புறம் வந்து முருகன் கோயில் கிட்ட வந்து சண்டே மார்க்கெட். ஸோ இது 2 மார்க்கெட் தான் எங்களுக்கு நியர்பைல இருக்கு. மத்த எல்லா ஒவ்வொரு ஏரியால வந்து செவ்வாய் புதன் சனி அப்படின்னு வித்தியாச கிழமைகள்ல வந்து வைப்பாங்க, சரிங்களா? ஆமா, தொண்டையில் கிச்சு கிச்சுங்க. இந்த ரெயினி சீசன்ல கூட வேர்வை வர வழக்கு டான்ஸ் ஆடி நான் வந்து எஃபர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உங்க மோட்டிவேஷன் தான் காரணம்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து நிறைய பேர் இந்த எக்ஸசைஸ் பண்ணணுமா, நான் எக்ஸசைஸும் பண்றேன், நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. இப்போ அப்படி முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்றது வாக்கிங் ஒன்லி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டான்ஸ் உண்மையாவே பெஸ்ட் ஒரு தெரப்பி. நல்லா ஆடணும், நல்லா உடம்பசிச்சு ஆடி வேர்வை வர்றதுக்கு நல்லா, அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ நம்மளோட மோட்டிவேஷன் அதுக்கு காரணமா இருக்கும்போது உண்மையாக சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? உங்களோட ஐப்ரோ ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படி சொல்லிருந்தீங்க. காலேஜ் எல்லாம் படிக்கும்போது எல்லா பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க என்னோட ஐப்ரோஸ். எனக்குமே பர்சனலா எனக்கு என்னோட இதுல வந்து பிடிச்ச விஷயம் அப்படின்னா எனக்கு வந்து ஐப்ரோஸ். அண்ட் என்னோட பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அகெயின் என்னோட பேர் வந்து வினிதா இல்லையா, இப்ப வந்து டெல்லி தமிழச்சின்னு இருக்க பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்குது. எல்லாருமே வந்து அன்னைக்கெல்லாம் வெனஸ்டே மார்க்கெட்டுக்கு போனீங்க, நீங்க தானே டெல்லி தமிழச்சின்னு ஒரு அண்ணா பேசினாங்க, அவங்க ஃபேமிலியோட பேசினாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்மள வந்து ரெகனைஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கோம். அந்த அன்னைக்கு அண்ணா முருகன் கோயிலுக்கு போற போதும் ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் போயிட்டு வந்துட்டேன் சஷ்டி அன்னைக்குதான் நான் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் அண்ணா வந்து நைட்டு போயிட்டு வந்தாரு இல்லையா, அப்ப போயிட்டு அவர் அப்படிதான் வந்து தரணும் இருமிக்கோ, சும்மா இருமிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன்ட்டு இருமுறதை கண்ட்ரோல் பண்றாங்க, பாத்துக்கோங்க. எப்படிலாம் நமக்கு வந்து சப்போர்ட் பாருங்களேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெகனைஸ் பண்றாங்க, நீங்க எல்லாரும் அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதெல்லாம் உண்மையாவே ரொம்ப பிளஸ்டா இருக்குங்க. ஒரு குட்டி சர்க்கிளா இருந்தாலும் எனக்காக இருக்கு அப்படின்றது ஒரு ஃபீல் இருக்கும். இதை நான் வீட்லயே இருந்திருந்தா கிடைச்சிருக்குமா சொல்லுங்க? சோ எல்லா விஷயத்திலயுமே வந்து ஏதாவது ஒரு இன்புட் போட்டாதாங்க அதோட அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். சோ வெயிட் லாஸ்லயுமே ஒரு கன்சிஸ்டன்சி வேணுங்க. 2 நாள் ஃபாலோ பண்றேன், எனக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது சக்சஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து
நான் சக்சஸ் பண்ற வரைக்கும் நான் போடுவேன், ஹார்ட் ஒர்க் கரெக்டா போடுவேன், எந்த மிஸ்டேக்கும் இல்லாம போடுவேன், அதுலதான் இருக்குது நம்மளோட சக்சஸ். ஸோ அதனால கிவ் அப் பண்ணாதீங்க, கண்டிப்பா போடுங்க, உங்களுக்கான இது கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள்லாம் வந்து எனக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப இரிட்டேடாகவும் இதுவாகவும் இருந்துச்சு. அப்புறமா வெயிட் லாஸ்னா என்ன அப்படின்றத நீங்களே கத்துப்பீங்க, நீங்களே 4 பேருக்கு டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துருவீங்க. சோ நிறைய பேர் நம்ம சிஸ்டர்ஸே என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் இப்போ நான்லாம் வந்து இப்போ நான் ஏதோ ஒரு கிராஜுவேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இப்போ வெயிட் லாஸ் வெயிட் மெயின்டைனிங் என்னன்னு தெரியுது சிஸ்டர் அப்படின்ற அளவுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட கத்துருக்காங்க. சோ அது மாதிரி நீங்களும் கத்து கொடுக்குற அளவுக்கு ஆவீங்க. அதனால முயற்சி தான், அதுதான், அதை வந்து தொடர்ந்து பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வந்து எப்பவுமே முக்கியம். சோ அதனால பண்ணுங்க, எல்லாருமே குறைச்சிடலாம் ஈஸியா. சரிங்களா? சோ அதுதான். அப்ப எனக்கு அதுதான் சொன்னீங்களா, ஐப்ரோஸ் சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்டோரிக்கு போயிட்டேன் பாருங்க. காலேஜ் இதெல்லாம் படிக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனா எனக்கு வந்து ரொம்ப வளரும் அது. ஐப்ரோஸ் பண்ணல அப்படின்னா இங்க ஒட்டிடும், ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சோ அதெல்லாமே இப்போ அதான் எடுத்துடுறது. அது ஒண்ணுதான் பண்ணுவேன், பார்லர் போய், வேற எதுவுமே பண்ண மாட்டேன் நானு. ஆனா பார்லர் இருக்கும் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கேர் இல்லாத ஒரு பர்சன் தான். செல்ஃப் கேர்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா இந்த வெயிட் லாஸ் மட்டும் தான் எனக்கான பண்ண ஒரே ஒரு கேருங்க. மத்தபடி நான் வந்து மத்ததுல என்னமோ தெரியல, இது கான்சென்ட்ரேட்டே ஆக மாட்டேங்குதுங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன், ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. நம்ம வந்து நம்மள நல்லா வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் நான் அதுலயும் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன். சொல்லுங்க என்னன்னு. சரிங்களா? ஏதாவது ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் ஏதாவது சொல்லுங்க, நம்மளும் ட்ரை பண்ணி வீடியோஸை போட்டு நிறைய பேருக்கு சேலஞ்ச் கொடுத்தோம்னா வேற ஏதாவது டிஃப்ரெண்டா தான் ட்ரை பண்ணணும். இன்னைக்கு வந்து வெயிட் வந்து செக் பண்ணல சிஸ்டர், வெயிட் பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சம்டைம் வந்து எல்லா நாளுமே வெயிட் வந்து இறங்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறுங்க. எல்லா நாளுமே இறங்காது, நம்மளுக்கு வந்து எல்லா வேலைகளும் நடந்துட்டே தான் இருக்கும். அதை வந்து கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் எப்பவுமே சொல்ற மாதிரி. அதனால கவலைப்படாதீங்க, குறையும். டெய்லி பார்க்க பிடிக்கல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கூட பாத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸபிளா இருக்காது. ஒவ்வொரு சிலர் மனநிலை பொறுத்து, எனக்கெல்லாம் டெய்லி பார்த்தா தான் தூக்கம் வரும். சோ ஒரு சிலருக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னா நீங்க வீக்லி ஒன்ஸோ இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி கூட நீங்க பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா கரெக்டா நம்மளோட போக்கஸ் வந்து கரெக்டா பண்ணணும், சின்னதா கூட சீட் பண்ணாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை போகையில எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, பிக் பாஸ் நடிப்பு அரக்கன் அது ஞாபகம் வருது. என்ன அறிவு வந்துருச்சா அது சொல்லும் போது பர்பீஸ், ஐயோ ஐயோ. சோ அதனால ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிராமின் சிஸ்டர், எனக்கும் நீங்க வந்து வெஜிடேரியன் ஃபுட் போட்டா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்ல வெஜிடபிள்ஸ் தாங்க அதிகமா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மண்டேல இருந்து நான் அகெயின் வந்து நானுமே வெஜிடேரியனா தான் ஆக போறேன் இல்லையா, மாலை போடுறேன். சோ இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான யூனிக்கான ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்றேன், எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? வாங்க. அதுக்கப்புறம் வந்து பானிபூரி சாப்பிடலாமா? எப்படி சாப்பிடலாம்? பூரி வந்து இது தானே எண்ணெயில தானே ஃப்ரை பண்றாங்க, அது எவ்வளவு இது இருக்குது, அது கண்டிப்பா சாப்பிடவே கூடாது. சரிங்களா? அதனால வேண்டாம், வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அது தேவையே இல்லை. அதுக்கப்புறம் ஜீரா வாட்டர் வந்து 2 தடவை 3 தடவை எல்லாம் குடிக்கிறதெல்லாம் வேண்டாங்க. ஜீரா வாட்டர், ஜீரக தண்ணி, அதான் சொல்றேன், ஜீரக சோம்பு தண்ணினா 1 டைம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா? அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. இப்ப நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னா காலையில நைட்டு எல்லாம் குடிச்சா கரைஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க காலையில எம்டி ஸ்டமக்ல குடிச்சா நைட்டு இல்லைன்னா நைட்ல குடிங்க. இதுல என்ன வேணாலும் படிக்கோங்க. ஜீரக தண்ணியுமே அதிகமா எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அளவு, எல்லாத்துலயுமே அளவுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குதான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் 3 லிட்டர் தண்ணி எப்படிதான் சிஸ்டர் குடிக்கிறதுன்னு கேக்குறீங்க. கேப் விட்டு குடிங்க, முடியும் கண்டிப்பா. சரிங்களா? ஒரே நேரத்தை குடிச்சா வயிறு வலி வந்துடும். அது சின்ன பிள்ளை எல்லாம் அப்படிதான் குடிச்சு வயிறு வலிச்சுட்டு கிடப்போம், ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்குலாம்? ஆனா இந்த வெயிட் லாஸ்ல கொஞ்சம் கேப் விட்டு குடிங்க. ஆனா எப்பவுமே சாப்பிட போறதுக்கு முன்னாடி உடனே குடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமே உடனே குடிச்சிடக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே சாப்பிடறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு இல்ல 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடிதான் தண்ணி குடிக்கணுங்க. அது எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுவும் இந்த வின்டர் டயத்துல குடிச்சா ஐயோ பாத்ரூம் போயே ஓயிற மாதிரிதாங்க இருக்கு, என்ன பண்றது? ஆனா இதுதான் நல்லது. சரிங்களா? பரவாயில்ல, போங்க, பாத்ரூம் போங்க, எல்லாமே ஃபிளஷ் அவுட் ஆகும், உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் இல்லைங்க, உங்க ஸ்கின், ஹேர், உடம்புக்கே ரொம்ப நல்லது தண்ணி குடிக்கிறது. சோ ஹைட்ரேட்டடா இருக்கிறது ரொம்ப நல்லது. சோ தண்ணி குடிக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. எப்படினாலும் 3 லிட்டர்ஸ் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு குடிங்க, ஒரே நேரமா குடிக்க வேண்டாம். சரிங்களா? ஹோம் டூர் போடுங்க. ஹோமே நான் காட்டுற ஒரு பிளேஸ் இதுதான் சிஸ்டர். நிறைய சிஸ்டர்ஸ் கேக்குறீங்க,
இது வந்து ஒரு கோட்ரஸ் தாங்க, சின்ன வீடு தான். நான் காட்டுறது தான் லொகேஷனே. ஸோ அதனால அதை எப்படி ஹோம் டூரா போடுறதுன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்றேன். சரிங்களா? சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்புறமா ஒரே ஒரு விஷயம், வேற ஏதாவது ரெசிபி உங்களுக்கு தெரியும் அதையும் செஞ்சு காட்டுங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல செஞ்சு காட்டலாம். வாங்க இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா சேம் 60 இருக்குங்க. ஓகே, அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நான் வெதுவெதுப்பான தண்ணி தான் வந்து எடுத்துக்கிறேங்க. ஸோ நார்மலான ரொம்ப சூடாக குடிச்சிடக்கூடாது, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். சரிங்களா? வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து குட்டி குட்டி தோசை தாங்க கேட்டான். ஸோ அதுதான் காலையில் 7:30 மணிக்கு அவன் வந்து ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எங்களோட நிலைமை. பயங்கரமான குளிருங்க. காலையில் எந்திரிக்கிறதுக்கு அப்படி ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பாலை நல்லா சூடாக ஆற்றி கொடுத்துட்டு அப்புறமா வந்து இட்லி தோசை, சாரி அந்த குட்டி குட்டி தோசை பண்ணிவிட்டு பொடி நல்லா தான் அவனுக்கு பிடிக்கும், அவனையும் நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு தாங்க எடுத்துருக்கிறேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு. இருமலை பாருங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு உடம்புமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அதை வந்து எப்பயும் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உலையை வந்து வச்சு விட்டுட்டேன் குக்கரில். அவருக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக. அப்புறம் கிழங்க தோல் உரிச்சிக்கலான்ட்டு அதையும் வந்து உரிச்சிட்டு காஃபி வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் 2 பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி வச்சு விட்டுட்டேன் கிழங்கோட. ஸோ காஃபி வந்து வச்சு பேக் பண்ணி அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் வந்து பொரிக்கிறேன். ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் தான், எப்பயுமே பண்ணுவேன்ல அதுதான். கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கலாம். லெமன் ஜூஸ் தான் வந்து பிழிஞ்சிட்டு இருக்கிறேன். லெமன் ரைஸ்க்கு கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளிச்சு விட்டாச்சுங்க. லெமன் ரைஸு சூப்பராக வந்து லெமன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே மைக்ரோவேவ் வச்சுருக்காங்க, சூடு பண்ணிப்பாங்க ஜில்லுன்னு ஆகிட்டா. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கையும் பரட்டி எடுத்து எல்லாமே வச்சு பேக் பண்ணி ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பியாச்சுங்க. என்னோட சின்ன பையனும் வந்து நின்றுட்டு இருந்தான் எங்கள் கூடயே, அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு. அப்புறமா சரி நம்ம ரிலாக்ஸாக ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுறாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வாக்கிங் வந்து பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது, அது கூட வந்து கொஞ்சம் வந்து வேர்க்கடலை வச்சு சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் எடுக்க முடியலைங்க, ஏன்னா குளிர் உங்களுக்கே தெரியும், அதனால தான். அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ அதனால தான். செம்ம குளிருங்க, விட விடன்னு ஆடுது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு நல்லா பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி சூடம்லாம் காமிச்சு சொம்பில் தண்ணியெலாம் மாற்றி வச்சு சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. குத்து விளக்குலாம் நிறையா இருக்குது, அதுலேயே அப்பப்போ மாற்றி மாற்றி விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதில் ஏற்றி விட்டு நல்லா கும்பிட்டாச்சுங்க. இந்த வெள்ளி செவ்வாய் வந்தாலே உண்மையாகவே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து முடியை ஃபஸ்ட்டு காய வச்சிடலான்ட்டு அதை தான் வந்து காய வச்சுட்ருக்கிறேன். ஏன்னா இங்கே ரொம்ப வந்து குளிர் இல்லையா, அப்புறம் தலைவலி வந்துடும். அப்புறமா அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மணி போல் காஃபி போட்டு கொடுப்பால, அதுதான் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா நான் வந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறேங்க. வெயிட் லாஸ்க்கு நிறையா இடையில கேப் விட்டாவது தண்ணி குடிங்க. நிறையா 3 லிட்டர்ஸ் எப்படியாவது குடிச்சிடுங்க. 3 to 4 லிட்டர்ஸ் குடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமாவோட மாமனார் அவங்க தான். ஹேமா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்ருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அங்கே எப்போ வீட்டுக்கிட்டே வந்துடுவாங்க ஒரு சில நேரம், இப்போ வந்து அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். சொட்டெல்லாம் போட்டுட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் வந்ததும் சரி பிரிக்கலாம் அப்படின்ட்டு சின்னவன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். பேச்சு கொடுத்துட்டே இருந்தான். வடை மாவு தான் கொடுத்து விட்டுருந்தாங்க, அதாவது பருப்பு வடை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நமக்கும் வடை மாவு கொடுத்து விட்டாங்க, நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்கன்ட்டு. சரின்னா அதான் வடை நம்ம பண்ணுற மாதிரி தான், அதனால் வடையை போட்டு எடுத்துக்கலான்ட்டு அதை தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். அம்மாச்சிக்கு வந்து இந்த பிசைஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த அடை மாதிரிலாம் பண்ணலைங்க, கொஞ்சம் நேரம் மாவு இருக்குது, அப்படியே வந்து வடையாகவே போட்டுடலான்னு எல்லாத்தையும் வடையாக போட்டு இது மாதிரி பிசைகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும்ல. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே அதெல்லாம் கட் பண்ணி எப்போ போல் போட்டுட்டு
நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் புளி தண்ணி வேணால் போட்டுக்கணும், இல்லைன்னா தக்காளியில் உள்ள புளி போதும்னா வேணாங்க. அப்புறம் நல்லா கையிலே பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கஞ்சி சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று வச்ச அந்த கொண்டக்கடலை புளிக்குழம்பு, அதாவது வத்தல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் அது இருந்தது. அது கூட வந்து இந்த வடை பிசைஞ்சே வச்சு சாதம் வடித்தோம் இல்லையா காலையிலேயே, அதெல்லாம் வச்சு அம்மாச்சிக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் மிஷினில் போட்ட துணி எல்லாமே காய போட்டுட்டேன். நமக்கு வந்து ரவை களி சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ ரவை களியை இன்றைக்கி வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் ஒரு 5-6 ஸ்பூன் ரவை போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கட்டிப்படாமல் களி மாதிரி வருங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரவை களி, அது கூட வந்து அந்த கொண்டக்கடலை வத்த குழம்பு, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் அந்த வடை பிசைஞ்சது எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக இன்றைக்கி வந்து எனக்கு சாப்பிடணும் போல் இருந்தது, அதனால் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் இன்றைக்கி. ஸோ அளவாக தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து வெங்காயம் தக்காளி தான் அதிகமாக இருக்கும் நான் எடுத்தது, சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா ஈவினிங் டயத்தில் ஒரு பிளாக் காஃபி மட்டும் போட்டு குடிச்சேங்க, செம்ம குளிர். அதனால் அப்புறமா வந்து அது வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறமா வந்து அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு. அவரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தா அங்கே பாருங்களேன், சின்னது அவனுக்கு முன்னாடி அவன் இறங்கி போய்கிட்டு இருக்கான். அப்படி அலால்ட்டாக இருக்கிறான், ஏதோ ஜெயிலுக்குள்ளேருந்து வெளில போகிற மாதிரி. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சரி சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னென்னா குளிருக்கு நல்லா ஏதோ சாப்பிடணும் போல் இருந்ததுங்க. அதனால் வந்து இது ஆட்டா நூடுல்ஸ் தான் வந்து பண்ணுறேன். அதோட ரெசிபி எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கி விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிறேன். அது அந்த வதக்கிக்கலாம், இல்லைன்னா தக்காளியும் நான் சேர்த்தே வதக்கிடுவேன், எனக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இதில் வெஜிடபிள்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கூடவே முட்டைக்கோசும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி, அப்புறம் பீன்ஸு, வேறு என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இது 2 தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து ஒரு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஆட்டா நூடுல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, கோதுமையில் பண்ண நூடுல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க மசாலா, அதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், எனக்கு அடி பிடிக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி. அப்புறமா அந்த ஆட்டா நூடுல்ஸை உடைச்சு அதில் நொறுக்கி போட்டுக்கிறேன். அப்புறம் தண்ணி வந்து வைக்கிறேன். எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இனிமேல் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முங்குற அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், சரிங்களா. இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சோயா சங்க்ஸ், அதாவது இந்த மீன் மேக்கர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து சோக் பண்ணிட்டு போடலாம். இல்லைன்னா இன்னொன்று வந்து முட்டையும் ஸ்க்ராம்பிள் பண்ணி சேர்த்துக்கலாம், சரிங்களா, எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த முட்டை வந்து சேர்த்து போட்டால் பிடிக்காது. அதனால் நார்மலாக எங்கிட்ட வந்து வரமிளகா மட்டும் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன், எண்ணெய் கம்மியாக. கடைசி அந்த நூடுல்ஸ் வெந்துருச்சுன்னா கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக எங்கிட்டும் ரெடி, ஸ்க்ராம்பிள் எக்கும் ரெடி. அந்த வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் கம்மியாக எடுத்திருக்கேன், இவ்வளோ தான் குவான்டிட்டி. அது கூட வந்து முட்டை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணுங்க, அதிகமாக சாப்பிட்றக்கூடாது. ஸோ இதுதான் வந்து மேட்டர். எனக்காவது கிரேவிங் இருக்கும்போது, அதுக்காக அடிக்கடி டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது, சரிங்களா. அவ்வளோதான். அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக குடிக்கிறதுக்கு வந்து வெதுவெதுப்பான தண்ணி தான் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். நார்மல் தண்ணி கூட குடிக்கலாம், வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கலாம், ஜீரக தண்ணி, இஞ்சி தண்ணி, இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க, அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, சரிங்களா. ஸோ இன்றைக்கி டே நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.